வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஐஜேகே கட்சியின் சார்பில் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாரிவேந்தர் பல்வேறு இடங்களில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த வகையில் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதூர், உத்தமனூர், தச்சங்குறிச்சி, பெருவள்ளநல்லூர் பகுதிகளில் பொதுமக்களிடம் அவர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பாரிவேந்தருக்கு செண்டை மேளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் கும்ப மரியாதை வழங்கியும் ஆரத்தி எடுத்தும் பொதுமக்கள் மற்றும் கூட்டணி கட்சியினரும் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். இந்த நிலையில் தச்சன்குறிச்சியில் பிரச்சாரம் மேற்கொண்ட பாரிவேந்தர் பொதுமக்களிடம் பேசினார். அப்போது பொதுமக்கள் தாமரைக்கு தான் வாக்களிக்க வேண்டும், இல்லையென்றால் தமிழ்நாடு தாங்காது, அந்த அளவுக்கு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது, நாட்டில் ஊழல் லஞ்சமில்லாத ஆட்சியை பிரதமர் மோடி நடத்தி வருகிறார், ஓப்பனா சொல்ல போனா திமுகவை தேர்ந்தெடுக்காதீங்க, அந்த கட்சியிலிருந்து யார் வந்தாலும் அவங்களுக்கு வாக்களிக்காதீங்க என்று பாரிவேந்தர் கூறினார். இந்த தேர்தலில் நீங்க தாமரைக்கு தான் போடணும், இல்லைன்னா தமிழ்நாடு தாங்காது, அந்த அளவுக்கு இன்றைக்கு அநியாயம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் டெல்லிக்கு போய் நல்லவர்களை அனுப்பி மோடி நல்ல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அத்தகைய ஆட்சியில் நம்ம போறவங்க நல்லவர்களாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டு ஆட்களை மாதிரி ஊழல் லஞ்சம் சொல்லி எதுக்கு எடுத்தாலும் மக்களுடைய வரிப்பணத்தில் கொள்ளையடிக்கிற ஆளா இருக்கக்கூடாது. அத்தகைய நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்ந்தெடுத்தால் தமிழ்நாட்டுக்கு மேலும் நல்ல வருமானம் வரும். அதை வச்சு இன்னும் நிறைய கிராமங்களுக்கு உதவி செய்யலாம். ஆகவே நீங்க செய்ய வேண்டியது ஊழல் லஞ்சம் பண்ணாத ஒரு கட்சியிலிருந்து நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்னும் ஓப்பனா சொல்ல போனா திமுகவிலிருந்து தேர்ந்தெடுக்காதீங்க, அவ்வளவுதான். அது லஞ்சம் ஊழல் கட்சி. அந்த கட்சியிலிருந்து யார் வந்தாலும் போடாதீங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி மோடி ஆட்சி எடுக்கிற கட்சி, ஒரு பைசா செலவு இதுக்கு லஞ்சம் ஊழல் பண்ண மாட்டாங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடணும். அதுக்கு போட வேண்டிய சின்னம் தாமரை. தொடர்ந்து வெள்ளனூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட பாரிவேந்தருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசியவர், மத்திய அரசு வழங்கிய தொகுதி மேம்பாட்டு நிதியான 17 கோடி ரூபாயை முழுமையாக செலவு செய்து மக்களின் தேவைகளை நிவர்த்தி செய்ததாக தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் தாம் செய்த பணிகள், அமைச்சர்களை சந்தித்தது உள்ளிட்டவைகள் குறித்து புத்தகமாக வழங்கியிருப்பதாகவும் பாரிவேந்தர் தெரிவித்தார். 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே போல வாக்கு கேட்டு வந்தேன். வந்த நேரத்தில் 6 லட்சம் வாக்குகளை அள்ளி தந்தீர்கள், வெற்றி பெற செய்தீர்கள். வெற்றி பெற செய்து மட்டுமல்ல, டெல்லிக்கு அனுப்பினீர்கள். டெல்லிக்கு சென்று பாராளுமன்றத்தில் பல முறை உங்களுக்காகவும் உங்கள் தேவைக்காகவும் உங்கள் தொகுதிக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்தேன். அது என்ன குரல் கொடுத்தேன், எதற்காக கொடுத்தேன், எத்தனை அமைச்சர்களை பார்த்தேன், எத்தனை முறை பாரத பிரதமரை பார்த்தேன் என்பதெல்லாம் கூட உங்களுக்கு புத்தகமாக போட்டு கொடுத்திருக்கிறேன். எல்லா வீட்டுக்கும் புத்தகம் வந்திருக்கோம், இல்லைன்னா இப்ப கிடைச்சிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். அதே போல மைய அரசு கொடுத்த அந்த 17 கோடி ரூபாயையும் எந்தெந்த ஊருக்கு என்ன கேட்டீர்களோ அதை முழுமையாக செய்து கொடுத்து அந்த செலவு கணக்கையும் காட்டி புத்தகத்தில் வந்திருக்கு, பார்த்துக்கலாம். அது மட்டுமில்ல, இந்த ஊருக்கு கூட 7 லட்சத்துக்கு பஸ் ஸ்டாப் கட்டி கொடுத்துருக்கோம். அந்த நிதியிலிருந்து 8 லட்சத்துக்கு ஒரு வகுப்பறை பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கோம். ஆமா, அதாவது காடுகள் அமைக்கன்னு சொல்லி 1 லட்சம், இதெல்லாம் அந்த நிதியிலிருந்து இது எம்பி ஃபண்ட் இருந்து கொடுத்துருக்கோம். இது மாதிரிதான் ஒவ்வொரு ஊருக்கும் என்ன கேட்கறாங்களோ அது மாதிரி வரும். அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி 1200 மாணவர்கள் பெரம்பலூர் பாராளுமன்றத்தில் படிக்கிறார்கள். அதுல 1200 மாணவர்கள் இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து பொறுக்கி எடுத்து அந்த ஏழை மக்களுக்கு இன்றைக்கு படித்து முடித்து பட்டதாரியாக இருக்கிறார்கள். இந்த ஊர்ல கூட
3 பேர் படித்து பட்டதாரி ஆகிருக்காங்க. அதனால இந்த ஊரில் இருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா 3 பேர் 5 பேர் 7 பேர் 2 பேர் அப்படின்ட்டு இந்த பெரம்பலூருக்கு அத்தனை பாராளுமன்ற தொகுதியிலும் இருக்கிறார்கள். அந்த குடும்பம்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த குடும்பத்தையெல்லாம் படிப்பாங்களான்னு மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இல்லை, இந்த குடும்பத்திலையும் படிக்க முடியும், பாரிவேந்தர் படிக்க வைத்தா என்ற பெருமையோடும் அதேபோல பல பேர் வேலைக்கும் சென்றிருக்கிறார்கள். அவரெல்லாம் நிச்சயமாக வருங்காலத்தில் நல்ல ஒரு வெற்றி பெற்ற ஒரு பெண்களாக ஆண்களாக பல பதவிகள் வந்து பொது சேவைக்கும் வந்து நான் செய்த அந்த சேவையை மறக்காமல் தொடர்ந்து எங்களோடு இருக்க அவளை அழைக்கிறேன்.